அம்மாவே பல பாடல்களை பெரும்பாலும் பாடுற பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து எழுதி பாடுறவங்க ரொம்ப குறைவு. இவர் தானே எழுதி இசையமைத்து அதை பாடலாக பாடியிருக்கிறாங்க. ஜானகி அம்மா 4 முறை தேசிய விருது பெற்றிருக்கிறாங்க. நினச்சி பாருங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு மொழியே கஷ்டம், இங்கே தகராறு. பல பேர் தாய்மொழியில் பேசுறது தடுமாற்றம். ஆனால் இவங்க தமிழ் ஆர்ஜின் இல்லைன்னாலும் இவ்வளோ மொழிகளில் அவங்களால பாட முடியும். எனக்கு தெரிஞ்சு பிளேபேக் சிங்கர்ஸில் அதிக மொழிகளில் பாடினது இவங்களாக தான் இருக்க முடியும். 58 வயசு, வயதின் மூப்பின் காரணமாக இறந்திருக்கிறாங்க. அம்மாவுடைய சாதனைகள், படைப்பாளிகள் இறந்து போகலாம், மடிந்து போகலாம், மாண்டு போகலாம், ஒருபோது படைப்புகள் இங்கு மாண்டு போவதே இல்லை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு என்னன்னு சொல்ல தெரியல, வரிசையா கலைத்தாயின் குழந்தைகள் தமிழ் சினிமாவில் முக்கியமாக இருந்தவங்க எல்லாரும் இருக்கிறார்கள். வயதின் மூப்பின் காரணமாக இருந்தாலுமே அவர்களுடைய இழப்பு நம்மளால அந்த வரிசையில் எஸ் ஜானகி அம்மா 1938ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. அவங்க இந்தியாவின் புகழ்பெற்றவர். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட்ட பல இந்திய மொழியில் 40,000 பாடல்கள் பாடி சாதனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அம்மாவே பல பாடல்களை பெரும்பாலும் பாடுற பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து எழுதி பாடுறவங்க ரொம்ப குறைவு. இவர் தானே எழுதி இசையமைத்து அதை பாடலாக பாடியிருக்கிறாங்க. ஜானகி அம்மா 4 முறை தேசிய விருது பெற்றிருக்கிறாங்க. எல்லாருமே ஜானகி அம்மான்னு மரியாதையோடு தான் அழைத்தாங்க. கணவர் இறந்து கலர் கூடவே கட்டாத ஒரு இந்த சம காலத்தில் நான் பார்த்து, அது சரி தப்புங்கிற விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். பட் அதை அவங்க வந்து அவ்வளோ நேசித்தாங்க. கணவர் போன பிறகு அந்த பட்டை, அந்த ஒயிட் சாரி இருந்தாங்க. இவங்க தாய்மொழி வந்து தெலுங்குன்னு சொன்னாங்க. ஆனால் தமிழில் ரொம்ப அழகான பாடல்கள்லாம் பாடினாங்க. ஒரு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், ஹிந்தி, ஒடியா, பெங்காலி 17 மொழிகளில் தனிப்பாடல் பாடியிருந்தாங்க. இவங்க திரைப்படங்களாம், ஆவணப்படங்களெல்லாம் தொலைக்காட்சி வானொலிகள் வந்துருக்குது. மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கணி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானிய, அரபு, ஜெர்மன், சிங்களம் போன்ற மொழிகளும் பாடியுள்ளார். நினச்சி பாருங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு மொழியே கஷ்டம், இங்கே தகராறு. பல பேர் தாய்மொழியில் பேசுறதே தடுமாற்றம். ஆனால் இவங்க தமிழ் ஆர்ஜின் இல்லைன்னாலும் இவ்வளோ மொழிகளில் அவங்களால பாட முடியும். எனக்கு தெரிஞ்சு பிளேபேக் சிங்கர்ஸில் அதிக மொழிகளில் பாடினது இவங்களாக தான் இருக்க முடியும். மேல்லையும் யாரும் தெரியல, எனக்கு ஃபீமேல்லையும் யாரும் தெரியல. 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலயமா தமிழில் வர்றாங்க, உள்ளே வர்றாங்க. 57, 58 வர்றாங்க. இசை வாழ்க்கை பயங்கரமாக போது. இசை அரசியல் பட்டம் கொடுத்தாங்க. 4 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகள் பெற்றுள்ளார்கள். மைசூர் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும், கர்நாடக அரசிடமிருந்து ராஜவித்யா சகா விருதும் பெற்றுள்ளார். 2013ஆம் ஆண்டில் இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருது அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். அதுதான் அதில் ஹைலைட். சொல்ல வந்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், தென்னிந்திய கலைஞர்களை வந்து ரிலீஸ் சரியான அங்கீகாரம் கொடுக்கல. எப்போ வந்து படம் தேவைப்படும் அதில் வந்து பாடின பாட்டுக்கே நீங்கள் இப்போ தான் பத்மபூஷன் நீங்கள் அறிவிக்கிறீங்க. அது தென்னிந்திய கலைஞர்கள் கேஜே ஜேசுதாஸ், டி ஜெயச்சந்திரன் சார் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஜேசுதாஸ் பெரிய இருக்கும். ராஜ்குமார் ஆகியோடு இணைந்து அதிக திரைப்படங்கள் பாடினார்கள். கிட்டத்தட்ட அனைத்து பாடலுமே இவங்க பாடியிருக்காங்க. ஒரு ரேம்போ சாங்கும் இவங்க பாடியிருக்காங்க, மெலடி சாங்கும் பாடியிருக்காங்க. அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. சில பேருக்கு ரேம்போ சாங் ஒத்து வரும், மெலடி ஒத்து வராது. இப்போ ஒத்தையடி பாதையிலே அப்படின்னு பாடினாங்க. அவங்களால மெலடி பாட முடியல. இவங்க 2 வகையிலையும் பாட்டு பாட ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க. 2016களில் இவங்க மேடை கச்சேரி பாடுவதா இல்லை என்று ஓய்வு பெற்றாங்க.
திரைப்படத்துறையில் கடைசியா எல்லாரும் வற்புறுத்திய அன்பு கட்டளை போட்டதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு பன்னாடி என்ற தமிழ் படத்துல மீண்டும் பாடியிருக்காங்க. 88 வயசு, வயதின் மூப்பின் காரணமாக இறந்திருக்கிறாங்க. அம்மாவோட சாதனைகள், படைப்பாளிகள் இறந்து போகலாம், மடிந்து போகலாம், மாண்டு போகலாம், ஒருபோது படைப்புகள் இங்கே மாண்டு போவதே இல்லை. அவங்க எழுதி வச்ச ஜெயகாந்தன் எழுதுகிற புத்தகம்னா இன்னைக்கு புத்தகம் தான். அதை யாரும் இன்னொரு மிரட்டியெல்லாம் போட முடியாது. எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர் எழுதுகிற புத்தகங்கள். எஸ்பிபி பாடல் அவர் இறந்துட்டாரு, ஆனால் அவருடைய இசை நம்மளிடமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா பிளேபேக் சிங்கர்ஸுக்கு முதல்ல ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் ஒரு வெங்கல குரல்ல எடுத்தது ஜானகியம்மா குரல் தான். அவங்களோட பாடல்கள்லாம் நான் லிஸ்ட்டே எடுத்தேன். அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட் லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் இது உச்சம், அதாவது இதுதான், இது மட்டுமா ஜானகியம்மான்னு கிடையாது, ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தேன். அரண்மனை கிளியில ராசாவே உன்னை நம்பி அந்த பாட்டு, பூங்காத்து நான் அல்லவா அந்த பாட்டு. எடிட்டர் இந்த இடையில அந்த பாட்டு ஓடுறத கட் பண்ணி ஒரு சனம் தூங்கிடுச்சு அந்த பாட்டு இவங்களோட ஹைலைட் சாங்ஸ். சின்ன சின்ன வண்ண கோயில் யார்? ரேவதி மேடத்துக்கு. மதுரையில கேட்டாங்க அந்த பாட்டு. அழகு மலராட யார்? ரேவதிக்கு. அதுலேயே அவங்க விதவையா இருப்பாங்க ரேவதி. அவங்க பரதநாட்டிய சாங் அது. ஆசை அதிகம் வச்சு அந்த பாட்டு. ராசாவே உங்களை நம்பி, ராதா முதல் மரியாதையில. ஏன் ஏர் ரகுமான் நெஞ்சு நீலே அந்த சாங்கு வேற லெவல் இல்லையா? அது 16 வயதிலே செந்தூரம் பூவே செந்தூரம் பூவே. செந்தூரம் பூவே கிடையாது, அது ஒரு கற்பனை பூ தான். ஆனா அந்த குரல் அப்படியே மற்ற பாடகை கொண்ட பார்த்தது ஒரு உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ரேவதி பாடுற மாதிரி இருந்த பாட்டு. இதுல ஸ்ரீதேவி பாடுற மாதிரி இருந்த பாட்டு. ஜானில காற்றில் எந்த நீர், தளபதியில சின்ன தாயம். முதல்ல தாய்க்காக ஒரு பாட்டு வந்து எல்லாரும் மனதையும் வருணி போச்சுன்னா அது தளபதியில் வந்த பாட்டு தான். அது பிறகு நிறைய படங்கள்ல வந்திருக்கு, மன்னன்ல வந்திருக்கு, நிறைய படங்கள்ல வந்திருக்கு. ஆனா தளபதி இஸ் பிரேக்கிங். இது எல்லாத்தையும் விட பூவரச பூ கொடுத்தாச்சு யாருக்கு? ராதிகாவுக்கு. எல்லாத்தையும் விட டாப் ஒன்று சொல்றேன், அன்னக்கிளி ஒன்ன தேடுது. இளையராஜாவோட முதல் பாடல், மாஸ்டரோட பாட்டு அன்னக்கிளி ஒன்ன தேடுது. அந்த படத்துல இருந்து அவங்க இருக்காங்க. சிங்கார வேலன் அப்படின்ற பளிங்கு குரலுக்கு, வெங்கல குரலுக்கு சொந்தமான ஓசை விட்டது. கடல் அமைதியாக இருந்தாலும் மலைகள் அமைதியாக இருக்காது. எப்போ இருந்தாலும் அலைவரை பாடல்கள் பிடிக்கணும். ரியலி நாம நேரில் பார்த்து கிடையாது அம்மாவை, ஆனால் அவங்களோட இசை இந்த காதுகளை போய் இருக்கு. அப்போ எனக்குள்ள நம்ம வீட்டில் யாரும் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. என்னதான் இருந்தாலும் மரணத்தை யாருக்கும் வெல்ல முடியாது. இசையை வென்றலாம், பணத்தை வென்றலாம், புகழை வென்றலாம், நம்மளே கூட ஜெயிச்சிடலாம். நம்மளால் ஜெயிக்க முடியாத ஒன்று மரணம். அது நிச்சயம் அனைவருக்கும் வந்து சேரும். ஜானகி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு என் சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்துகிறது. நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.